Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மட்டன் கீமா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மட்டன் கீமா கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியான கிரேவி தான். கொஞ்சம் மட்டனே இதுக்கு போதும். சூப்பரான ஒரு கிரேவி ஃபேமிலியே சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கிரேவி செய்யும் போது நான் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணுவேன், அதுக்காக தான். இப்போ இது நல்லா சூடான பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். அதுக்காக நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 150 கிராம் அளவுக்கு மட்டன் கீமா இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம அதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வதக்கும் போதே தெரியும், கொஞ்சமாக அது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல கலரிங் கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. அது காரம் குறைவாக தான் இருக்கும். அப்புறமா நான் குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணுவேன். நீங்கள் இல்லைன்னா டோட்டலாக குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் அந்த இடத்துல மறந்துட்டேன். ஹோம்மேட் மிளகாய்த்தூள் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. இதுலேயே நமக்கு 50% அளவுக்கு மட்டன் வெந்துடும். ஏன்னா மட்டன் வந்து கொத்துக்கறி தான், ஸோ சீக்கிரமாக வெந்து வந்துடும். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு காராமணி ஊற வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னடா மட்டனோட காராமணியான்னு திங்க் பண்ணோம்னா இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ காலையில் தான் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலைல செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ரெண்டும் கலந்து சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம மூடி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி வச்சோம்னா ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா மட்டன் பார்த்திங்கன்னா கொத்துக்கறியாக தான் இருக்குது, ஸோ சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். அது மட்டும் இல்லை, நம்ம வெங்காயத்தோடு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வதக்கியிருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஆட் பண்ணி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை ஆட் பண்ணி நம்ம இறக்கி விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் கீமா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா
கொஞ்சம் மட்டனே போதும், நம்ம ஃபேமிலியே சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இல்லை சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட தாளித்து விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே இதை செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.